வணக்கம். நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டத்தை பத்தி யோசிச்சிருப்போம் இல்லையா? அது ஒரு புரியாத புதிரா, இல்ல அதுக்கும் சில பிரபஞ்ச விதிகள் இருக்கா? வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம்ங்கிறது நம்ம திறக்கக்கூடிய ஒரு கதவு மாதிரி. இந்த கதவை திறக்கிற அந்த அண்ட சாவிகளை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம மனசுல எப்பவுமே ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும். ஏன் ஜாதகத்துல அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா? ஒரு முறையாவது நம்ம எல்லாரும் நம்மளையே கேட்டிருப்போம். இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு தான் நம்ம இன்னைக்கு பதில் தேட போறோம். இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தை முழுசா பார்க்கணும்னா அவங்களோட பிறந்த தேதி, நேரம், இடம் எல்லாம் வேணும். அது உண்மைதான். ஆனா அது இல்லைன்னாலும் கவலைப்பட வேண்டாம். அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்றதுக்கு சில பொதுவான விதிகள் இருக்கு. அத வச்சே நம்ம அதிர்ஷ்டத்தோட அடிப்படைகளை நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த பொதுவான விதிகள் இருக்கு இல்லையா, இதுவே உங்க அதிர்ஷ்டத்தை திறக்கறதுக்கான சாவியே நம்ம கையில கொடுக்க முடியும். வாங்க, அந்த ஜோதிட காரணிகள் என்னென்னு நாம இப்ப பயணிக்கலாம். ஓகே, இப்ப நாம விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். நம்ம ஜாதகத்துல அதிர்ஷ்டத்தை முடிவு பண்ற 4 முக்கியமான ரகசியங்கள் இருக்கு. இத தெரிஞ்சுக்கிட்டாலே உங்க அதிர்ஷ்டத்தோட வரைபடத்தை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பாக்கியஸ்தானம், அதாவது நம்ம ஜாதகத்துல இருக்கிற 9ஆம் வீடு. இதத்தான் ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன்னு சொல்லுவாங்க. இந்த வீடு உங்க ஜாதகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க கொஞ்சமா முயற்சி செஞ்சாலே போதும், பெரிய பெரிய பலன்கள் கிடைக்கும். இதுதான் நமக்கு இயற்கையாவே வர்ற அதிர்ஷ்டம். 2வது லக்னாதிபதி. லக்னாதிபதினா யாரு? அது நீங்க தான். உங்களையே குறிக்கிற ஒரு விஷயம். உங்க லக்னாதிபதி பலமா இருந்தா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை கெட்டியா புடிச்சு வெற்றிய மாத்துற திறமை உங்களுக்குள்ள இருக்கும். பாருங்க, வாய்ப்பு வர்றது மட்டும் அதிர்ஷ்டம் இல்ல, அதை சரியா பயன்படுத்திக்கிறதும் அதிர்ஷ்டம்தான். 3வதா குருவோட பார்வை. குரு பகவான் நமக்கு தெரியும், ஒரு சுப கிரகம். அவரோட நல்ல பார்வை உங்க ராசி மேலேயோ இல்ல ஜாதகத்துல இருக்கிற முக்கியமான வீடுகள் மேலேயோ பட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை இழுத்துட்டு வரோம்னு சொல்லுவாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. கடைசியா 4வது பூர்வ புண்ணியம், அதாவது 5ஆம் வீடு. இது என்னன்னா, நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச நல்ல காரியங்களோட கணக்கு. இந்த வீடு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப கஷ்டமான நேரத்துல இருக்கிறப்ப கூட எங்க இருந்தாவது யாரு மூலமாவது ஒரு உதவி தானா வந்து சேரும். சரி, அப்போ ஒரு குயிக் ரீகேப். அதிர்ஷ்டத்தை குறிக்கிற 4 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? வலுவான 9ஆம் வீடு, பவர்ஃபுல்லான லக்னாதிபதி, குருவோட பார்வை, அப்புறம் வலுவான 5ஆம் வீடு. இது 4ம் தான் முக்கிய குறிகாட்டிகள். ஓகே, இது இருந்தா அதிர்ஷ்டம். இல்லன்னா இதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது வாங்க பார்க்கலாம். இப்ப நாம தியோரியில இருந்து பிராக்டிக்கலுக்கு போறோம். பேசிட்டே இருந்தா போதுமா? செயல்லையும் காட்டணும் இல்லையா? உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகமாக்க வலுப்படுத்த 5 சிம்பிளான பரிகாரங்கள் இருக்கு. இத ஒரு லக் டூல் கிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த 5 வழிகள் என்னென்னு பார்க்கலாமா? 1. குலதெய்வ வழிபாடு. இது ரொம்ப முக்கியம். தடைப்பட்டு போன அதிர்ஷ்டத்தை திறக்கிறதுக்கான மாஸ்டர் கீயே இதுதான். 2வது பெரியவங்க ஆசிர்வாதம். எங்க அப்பா அம்மாவையும் பெரியவங்களையும் மதிக்கிறோமோ அங்க அதிர்ஷ்டம் தானா வந்து தங்கும். 3வது உங்களுக்கு ஏத்த அதிர்ஷ்ட நிறங்களை யூஸ் பண்றது. இது பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்தும். 4வது விலங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது. குறிப்பா காகம், பசு இதுக்கெல்லாம் உணவு கொடுக்கும்போது பித்ருதோஷம் நீங்கி தடைகள் எல்லாம் விலகும். கடைசியா 5வது வெள்ளிக்கிழவதோறும் மகாலட்சுமிய வழிபடுறது. இது செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நம்ம பக்கம் இழுக்கும். நாம கேள்விப்பட்டிருப்போம், குரு பார்க்க கோடி நன்மைன்னு ஒரு பழமொழி இருக்கு. இது எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க. இதுக்கும் நாம பார்த்த பரிகாரங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. குரு மாதிரி நல்ல கிரகங்களோட சக்திய சரியான வழிபாடுகள் மூலமா நாமளும் பெற முடியும். அதுதான் இதோட அர்த்தம். இப்ப நாம இந்த பகுப்பாய்வோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஜாதகம்ங்கிற விதிக்கும் பரிகாரம்ங்கிற நம்ம முயற்சிக்கும் என்ன சம்பந்தம்? உங்க அதிர்ஷ்டம் உண்மையிலே யார் கையில இருக்கு? இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். உங்க ஜாதகம் அப்படின்றது ஒரு கூகுள் மேப் மாதிரி. அது உங்க பயணத்துக்கான வழிய காட்டும். ஆனா அந்த வழியில எப்படி போறது, என்ன வேகத்துல போறது, எங்க நிக்கிறதுங்கிறதெல்லாம் நீங்க எடுக்கிற முடிவுகள் தான். அந்த முடிவுகளும் படிகளும் தான் இந்த பரிகாரங்கள். அப்ப விஷயம் என்னன்னா, நம்ம விதிங்கிறது வானத்திலிருந்து எழுதப்பட்டது மட்டும் இல்ல. அது இந்த பிரபஞ்சத்தோட வடிவமைப்பும் நம்மளோட செயல்களும் சேர்ந்த ஒரு கலவை. நம்ம அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுல நம்ம சும்மா ஒரு பார்வையாளர் கிடையாது, நாமளும் அதுல ஒரு பங்குதாரர். இது எவ்ளோ பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்குது பாத்தீங்களா? சரி, இந்த உரையாடலை முடிக்கிறக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க அதிர்ஷ்ட கதவை திறக்க இன்னைக்கு இப்போ நீங்க என்ன முதல் ஸ்டெப் எடுக்க போறீங்க? குலதெய்வத்தை மனசுல நினைக்க போறீங்களா? இல்ல உங்க அப்பா அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. யோசிங்க, செயல்படுங்க.